ஹலோ 12th பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷம் 2026-27 ப்ரைவேட்டாக நான் எழுதணும் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது. அதுபோக 10th நான் ப்ரைவேட்டாக எழுதணும், நான் 9th பாஸ் 8th பாஸ் 10th டேரெக்டாக எழுதலாமா அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னம்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இதில் உங்களுக்கு எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், 12th நான் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷனும் கிடச்சிரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட முதல் டவுட் என்ன அப்படின்னம்னா, நான் 10th முடித்து 2 வருஷத்துக்கு மேலாச்சு, 4 வருஷத்துக்கு மேலாச்சு, 5 வருஷத்துக்கு மேலாச்சு, 10 வருஷம், 20 வருஷம், எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால் டைரெக்டாக 12th எழுத முடியும். இல்லை நான் 11th எழுதிட்டு தான் 12th எழுதணுமா அப்படிங்கிறது உங்களுடைய டவுட்டாக இருந்தால் அப்படின்னம்னா, போன வருஷத்துலேருந்து 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் 12th டைரெக்டாக எழுதலாம். 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா மினிமம் 2 இயர்ஸ் இருக்கணும். அதாவது 10th முடித்து 18 மாதம் பூர்த்தி அடைஞ்சிருந்தது அப்படின்னம்னா நீங்கள் 12th எழுதுறதுக்கு எலிஜிபிள். அடுத்ததாக எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே கேட்கணும், என்ன படிக்கணும், எப்படி எளிதாக எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது, உங்களுக்கு எந்த டவுட்ஸும் தேவையில்லை. உங்களுக்கான கைடன்ஸ் ஃபுல்லாகவே நம்முடைய சேனல் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய நம்பர் 6379172791 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் வாங்குறது வரைக்குமான கைடன்ஸ் நம்முடைய சேனல் மூலமாக கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் சும்மா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுக்கக்கூடிய மெட்டீரியலாக அப்படின்னம்னா அது மட்டும் கிடையாது. நீங்கள் எக்ஸாமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே எக்ஸாம் டைம் வரும்போது எப்படி படித்து பாஸ் பண்ணணும், இல்லை மினிமம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு வீடியோ சோர்ஸாகவும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன்றனால கண்டிப்பாக ஒரே அட்டம்ப்ட்லேயே நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணிடலாம். புரியுங்களா? மற்றபடி என்ன டவுட் அப்படின்னம்னாலும் என்னுடைய நம்பர் 6379172791 அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் எத்தனை தடவை கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் இருந்தது அப்படின்னம்னாலும் அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுபோக இல்லை நான் ஆன்லைன் கிளாஸோ ஆஃப்லைன் கிளாஸோ டைரெக்டாக நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், நான் ஆஃப்லைன் கிளாஸோ ஆன்லைன் கிளாஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டுட்டோரியலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் முடியும். பட் இல்லை சார் நான் ஒர்க் போகிறேன், இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், கிளாஸ்லாம் அட்டன் பண்ண முடியாது, எனக்கு மெட்டீரியல் அதுபோக எனக்கு எப்படி படிக்கணுங்கிறது வீடியோ சோர்ஸ் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும், எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னம்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னம்னா 100% நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி படிக்கும்போது உங்களால் ஒரே அட்டம்ப்டில் 12th 10th என்ன ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை 100% பாஸ் பண்ண முடியும். புரியுங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வேணும். இன்னொன்று, இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜூலை 23. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, ஜூலை இல்லை ஆகஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களால் இந்த 6 மாதம் 7 மாதம் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய 520 மார்க் அப்படிங்கிறத விட 500க்கு மேலேங்கிறத விட நீங்கள் 550க்கு மேலேயே எடுக்கலாம். கண்டிப்பாக அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும். இல்லை நான் ஒர்க் போய்கிட்டு இருக்கேன் சார், என்னால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாலாம் படிக்க முடியாது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். பட் உங்களுக்கு மினிமம் பாஸ் பண்ணுறது எப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் நானே ஒரே மாதத்துலலாம் படித்து பாஸ் பண்ண வச்சுருக்கேன். புரியுங்களா? இன்னொன்று, லாஸ்ட் இயர் எழுதுனவங்களில் கடைசி ஒரு மாதத்தில் படித்து அரியர் இல்லாமல் மார்க் ஷீட் இப்போ இன்னொரு 10 நாளில் 30ஆம் தேதி மார்க் ஷீட் வரப்போது, அந்த 30ஆம் தேதி வாங்க போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கரெக்டாக பின்பற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களால் பாஸ் பண்ண முடியும். உங்களுக்கான கைடன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். எங்கே அப்ளை பண்ணணும், என்ன டேட்டில் பண்ணணும், உங்களுக்கான ஹால் டிக்கெட் எங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அதுபோக உங்களுக்கான ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எங்கே வாங்கணும், ஒரிஜினல் மார்க் ஷீட் வரும்போது என்னைக்கு டேட்டில் எங்கே போய் வாங்கணும். ஆக்சுவலாக இப்போ உங்களுடைய கைடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுடைய கையில் ஒரிஜினல் மார்க் ஷீட் நீங்கள் பாஸ் பண்ணி கையில் வாங்குறதுன்னே அது தொடரும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் அந்த 10th 12th எக்ஸாமை நீங்கள் உங்களால் பாஸ் பண்ண முடியும். தேவை அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த சேவை கிட்டத்தட்ட நான் ஒரு 10 இயர்ஸாகவே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய சேனல் 2015 ஸ்டார்ட் பண்ணேன், டிஎன்டெட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற பேரில். இப்போ வரைக்கும் கல்வி ஆர்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாக நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறனால உங்களுக்கான கைடன்ஸ் ஃபுல்லாகவே கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன். வேணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். இன்னொன்று, படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னம்னா அதை இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை ஒரு வாரம் கழித்து யோசிப்போம், ஒரு 10 நாள் கழித்து யோசிப்போம் அப்படின்னு நம்ம எப்போ தள்ளி போடுறோமோ கண்டிப்பாக அது அப்படியே சில வருஷங்களுக்கே தள்ளி போயிடும். அதனால் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னம்னா டைம் இப்போ இது உங்களுக்கான டைம், இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.